பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் அவனை எதிர்த்து வந்த 7 போர்களுக்கும் இடையில் நடந்த போர் தான் இந்த தலையாளங்கானத்து போர். இந்த போருக்கான காரணத்தை பத்தி நம்ம யோசிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வயசுல மிகவும் சிறியவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அப்பதான் பட்டத்திற்கே வந்திருக்காரு. அதனால ஏற்கனவே பாண்டிய நாட்டோட பகை கொண்டிருந்த சேர அரசனையும் அவரோட இணைச்சு கொள்றாரு. இந்த போர்ல ஈடுபட்ட சோழ அரசன் ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படின்ட்டு பலர் சொல்றாங்க. ஆனா அது தவறான கருத்து அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் இந்த சோழ அரசன் அப்படின்ற டவுட் உங்களுக்கும் வரும். கிள்ளி வளவன் தான் இந்த போர்ல ஈடுபட்ட சோழ அரசன் அப்படின்றது ஆய்வாளர்களுடைய கருத்தாவே இருக்கு. சேர அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா யானை கன்சே இரும்பொறை மாந்தரஞ்சேரல், இவர் தான் சேர அரசன். பாண்டியன் சிறுவனா இருந்தாலும் அவனுடைய படை வலிமையானது அப்படின்றத அறிந்த சேரன் தங்களுக்கு துணையா வேளிர் பலரை நம்ம இணைச்சுக்கலாம் அப்படின்ற யோசனைய சொல்றாரு. இந்த வேளிர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்த குறுநில மன்னர்கள்.